வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கலாம். வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை பார்த்தியால அந்தால காலையிலேயே கிளம்பி எட்டெழுத்து பெருமாள் கோயிலுக்கு போயாச்சு. முதல் வாரம் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ தான், அந்த கோயில் தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதுலேயே வந்துட்டு நான் காட்டுராமர் கோயிலும் சொல்லியிருப்பேன். ஆனால் அது பேருக்கு ஏற்ற மாதிரி காட்டுக்குள்ளே கிடக்கு, தனியெல்லாம் போகிறது சங்கடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் போன ஆட்டோவில் வந்து கேட்ட பார்த்துக்கோங்க, அவர் எட்டெழுத்து பெருமாள் கோயிலில் இறக்கி விட்டு இதுக்கு மேலே ஆள் சேர்ந்தால் தான் போவேன், இல்லைனா போகாதுக்கா அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதனால் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் பார்த்துக்கோங்க. பேசுவனைக்கு இந்த ஆட்டோவில் வந்தவங்களே 2-3 பேர் கூட வந்தோம். அந்தால் அவ கூட அப்படியே நடந்து நாங்களும் பேசிக்கிட்டு நானும் என் மகளும் கோயிலுக்கு போனோம். போகிற வழியில் வந்து கோசாலையெல்லாம் பார்த்துட்டு, கோசாலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்கன்னு ஒரு கோயில் இருக்குது. சிவன் லிங்கம் வச்சு கும்பிடுதாங்க. அந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்தால அங்கே அவரையும் சிவனையும் கும்பிட்டுட்டு அந்தால காட்டுராமர் கோயிலுக்கு அப்படியே நடந்து போனோம் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் கூட வந்தோம், அப்படியே பேசிட்டே வந்தாவும் நான் அப்போ தான் பார்த்தேன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ சனம் அந்த கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நல்லா இந்த கோயிலுக்கு வராமல் இருந்துக்கோமே அப்படின்னு நினச்சேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த காட்டுராமர் கோயில். அந்த ராமர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த 1000 வருஷத்துக்கு பழமையான கோயிலாம். உள்ளேயே கல்வெட்டெல்லாம் இருக்குது. அதுங்கன்னா இந்த பூசாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்ச்சனை கொடுத்தோன்னா சில கோயிலெலாம் அப்படியே அர்ச்சனைக்கு நம்ம பேரை சொல்லிட்டு அப்படியே சுவாகா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் இவர் வந்து அழகாக நிறுத்தி அவ்வளோ அழகாக நம்ம அர்ச்சனைக்கு கொடுத்தா சொல்கிறாரு பார்த்துக்கோங்க. ராமர் கோயிலில் ராமரை கும்பிட்டுட்டு அந்தால வெளியில் வந்துட்டு இருந்தோம் நடந்து வரும்போது. அப்போ இந்த ஒரு கோயில் இருந்தது பார்த்துக்கோங்க. ஜடாயு மோட்சம்னு போட்டிருந்தது. இது என்ன கோயில் தெரியலன்னு உள்ளே போய் பார்த்தோன்னா ஜடாயு மோட்சம் பெற்ற இடமா பார்த்துக்கோங்க. இது வந்து அவ்வளோ அழகாக இருந்து அதில் தீர்த்தங்கள்லாம் இருந்தது. அதை வந்து காலிலெல்லாம் படக்கூடாது, தலையில் தான் தொளிச்சிக்கணும் அப்படின்னாங்க. அந்தால எட்டெழுத்து பெருமாள் கோயிலையும் கும்பிட்டு